செய்திகள் தொடர்கின்றன. திண்டிவனம் அருகே அரசு பேருந்து மீது லாரி மோதி விபத்தில் ஒருவர் பலியான நிலையில் 40 பேர் காயமடைந்துள்ளனர். நாகர்கோவிலில் இருந்து 40க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் அரசு பேருந்து இன்று அதிகாலை வந்து கொண்டிருந்தது. திண்டிவனம் அருகே சலவதி பகுதியில் அரசு பேருந்து வந்தபோது திருவண்ணாமலையில் இருந்து புதுவை நோக்கி சென்ற லாரி பேருந்து வருவதை கவனிக்காமல் நெடுஞ்சாலையை கடக்க முயன்றது. அப்போது லாரி மோதியதில் அரசு பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் பேருந்தில் பயணித்த 40 பயணிகள் காயமடைந்தனர். உடனடியாக நிகழ்விடத்துக்கு விரைந்த காவல்துறையினர் மற்றும் தீயணைப்புத் துறையினர் பேருந்தில் சிக்கிய பயணிகளை மீட்டு திண்டிவனம் உள்ளிட்ட அரசு மருத்துவமனைகளுக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இந்த விபத்தில் அரசு பேருந்து ஓட்டுநர் சக்திவேல் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். அவரது உடல் திண்டிவனம் அரசு மருத்துவமனையில் உடற்கூறாய்வுக்காக வைக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்து காரணமாக சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 5 கிலோமீட்டருக்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. காவல்துறையினர் விபத்துக்குள்ளான வாகனங்களை அகற்றி போக்குவரத்தை சீர் செய்தனர். மேலும் தப்பியோடிய லாரி ஓட்டுநரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி அருகே இடம் தகராறு காரணமாக ஒரு குடும்பத்தை 10 பேர் கொண்ட கும்பல் கொலைவெறி தாக்குதல் நடத்திய சம்பவத்தின் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கச்சிராயபாளையம் அருகே உள்ள பால்ராம்பட்டு கிராமத்தை சேர்ந்தவர் ராஜதுரை. இவருக்கு இப்பகுதியில் சொந்தமாக இடம் உள்ளதாக கூறப்படுகிறது. இடம் தகராறு காரணமாக அதே கிராமத்தை சேர்ந்த பாலாஜி, பெரியசாமி ஆகியோருடன் முன்விரோதம் இருந்துள்ளது. இந்நிலையில் தற்போது இந்த இடப்பிரச்சினை காரணமாக ராஜதுரை மற்றும் அவரது அம்மா, அக்கா, மாமன், மகன் லோகநாதன் என்பவரை பாலாஜி, பெரியசாமி மற்றும் 10க்கும் மேற்பட்டோர் கட்டை, கம்பி உள்ளிட்ட ஆயுதங்களால் கொலைவெறியோடு தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதில் ராஜதுரை குடும்பத்தினர் அனைவரும் பலத்த காயமடைந்த நிலையில் அவர்களை மீட்ட அப்பகுதி மக்கள் சிகிச்சைக்காக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் இந்த அதிர்ச்சிகரமான தாக்குதல் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக கச்சிராயபாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்துவிட்டு குற்றவாளிகளை கைது செய்யாமல் இருந்து வருவதாகவும், அது மட்டுமல்லாமல் பாதிக்கப்பட்ட நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை போலீசார் மிரட்டி வருவதாக கூறுகின்றனர். உடனடியாக காவல்துறை உயர் அதிகாரிகள் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், இடம் தகராறு காரணமாக ஒரே குடும்பத்தை 10 பேர் கொண்ட கும்பல் உருட்டுக்கட்டையுடன் கொலைவெறி தாக்குதலுக்குள்ளான சம்பவம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பரபரப்பான அரசியல் சூழலில் நடைபெறும் முக்கிய நிகழ்வுகளை சிறப்பு செய்தியாக பார்க்கலாம். மூன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். வாக்குப்பதிவு முடிந்ததும் முதலமைச்சர் ஸ்டாலின் தன்னுடைய குடும்பத்தினருடன் கொடைக்கானல் சென்று விட்டார். மறுபுறம் அவருடைய மகனும் துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலினும் வெளிநாட்டிற்கு குடும்பத்துடன் சென்றிருக்கிறார். அங்கிருந்தே பல முக்கிய வேலைகளை இருவரும் தீவிரப்படுத்தி இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அது என்ன என்பதை இந்த சிறப்பு செய்தி தொகுப்பில் பார்ப்போம். கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் முடிவடைந்த நிலையில் மே 4ஆம் தேதி வாக்குப்பதிவு எண்ணப்பட்டு தமிழ்நாட்டின் அடுத்த முதலமைச்சர் யார் என்று தெரிய வரும். இந்த நிலையில்தான் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று மு.க. ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்திருந்தார். இதனிடையே கொடைக்கானலுக்கு அவர் குடும்பத்தினருடன் சுற்றுப்பயணம் சென்றுள்ள நிலையில் மறுபுறம் அவருடைய மகனும் துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலினும் தன்னுடைய குடும்பத்தினருடன் துபாய்க்கு சென்றுள்ளார். எப்போதும் சுற்றுலா பயணம் மேற்கொள்ளும் போது ஸ்டாலினுடன் அமைச்சரவையில் இருக்கும் முக்கிய நபர்களும் செல்வது வழக்கம். ஆனால் இந்த முறை முக்கிய அமைச்சர்கள் நிறைய பேர் செல்லவில்லை என்றாலும் அமைச்சர் சேகர் பாபு, காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்டோர் சென்றிருக்கிறார்கள். தங்களுடைய ஆட்சி மீண்டும் வந்தால் யாரெல்லாம் அமைச்சரவையில் இடம்பெறுவார்கள் என்று தீவிர ஆலோசனையை ஸ்டாலின் ஈடுபட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதேபோல் துபாய் சென்றுள்ள உதயநிதி ஸ்டாலினும் தனது ஆதரவாளர்களை இந்த முறை எப்படியாவது அமைச்சராக்கிவிட வேண்டும் என்று முனைப்பு காட்டி வருவதாகவும் சொல்கின்றனர். இந்த தேர்தலில் கூட அவர் டிக்கடித்த பல்வேறு மாவட்ட செயலாளர்கள் தான் சட்டமன்ற வேட்பாளர்களாக திமுக சார்பில் களம் இறங்கியிருக்கிறார்கள். அதில் வெற்றி பெறுபவர்களை எப்படியாவது அமைச்சரவையில் அமர்த்திவிட வேண்டும் என்று துபாயில் இருந்து கொண்டே சில முக்கிய முடிவுகளை உதயநிதி ஸ்டாலின் எடுத்திருப்பதாகவும் சொல்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள். தந்தையும் மகனும் வேறு வேறு இடத்தில் இருந்தால் கூட அமைச்சரவையில் யாரெல்லாம் இடம்பெற வேண்டும், யாரெல்லாம் இடம்பெறக்கூடாது என்ற முடிவை சுற்றுப்பயணத்தின் போதே முடித்து விடுவார்கள் என்று சொல்கின்றனர் கழக உடன்பிறப்புகள். என்ன நடக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை உங்க ஊர் செய்திகள் பகுதியில் தற்போது சுருக்கமாக பார்க்கலாம். மயிலாடுதுறை மாயூரநாதர் கோவிலில் யானை அபயாம்பிகை. மயிலாடுதுறை மக்களின் அன்பையும் பக்தர்களின் கவனத்தை ஈர்க்கும் இந்த யானை
பக்தர்களுக்கு தும்பிக்கையால் ஆசீர்வாதம் வழங்குவதும் இந்த கோவில் யானை திருவிழாக்கள், தேரோட்டம், சிறப்பு பூஜைகள் போன்ற சமய நிகழ்ச்சிகளில் அலங்கரிக்கப்பட்டு பங்கேற்பது வழக்கம். அந்த வகையில் இன்று கோடை வெப்பம் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் யானைக்கு தினசரி குளியல் அளிக்க வேண்டும் என்று எண்ணி தினமும் காலை மாலை என இரு வேளைகளிலும் யானைக்கு குளியல் நடைபயிற்சி ஓய்வு அளிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி கோவில் வளாகத்தில் உள்ள பிரத்யேக குளத்தில் யானை அபயாம்பிகை மகிழ்ச்சியுடன் நீராடியது. தண்ணீரில் சுறுசுறுப்பாக விளையாடிய அபயாம்பிகையை பக்தர்கள் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த தாதம்பட்டி, மாவத்தூர், மஞ்சமேடு ஆகிய 7 ஊர் கிராம மக்கள் சேர்ந்து திருவிழாவில் எருதுவிடும் விழா நடைபெறுவது வழக்கம். இதிலும் மாவத்தூர் கிராமத்தை சேர்ந்த ஆறுமுகம் தலைமையிலான கிராம மக்கள் தாய் கிராமமான தாதம்பட்டி எருதை முதலில் விடுவது வழக்கம். அதன்பின் ஒவ்வொரு கிராமத்தையும் சேர்ந்த எருதுகள் விடப்படும். இந்நிலையில் ஆறுமுகத்தின் பங்காளிகளான ஜெகதீசன் குடும்பத்தினர் இந்த ஆண்டு தாதம்பட்டி எருதை நாங்கள் விடுகிறோம் என கூறி முன்கூட்டியே கோவில் முன்பு எருத கட்டி வைத்தனர். இதனையடுத்து அங்கு வந்த ஆறுமுகம் குடும்பத்தினர் அவர்களுக்கு எருதை விட முயன்ற போது இரு குடும்பத்தினருக்கும் இடையே கடுமையான மோதல் ஏற்பட்டது. இதில் ஒருவரை ஒருவர் கல்லால் தாக்கியும் கட்டையாலும் தாக்கிக் கொண்டனர். இதனையடுத்து அங்கு வந்த காவல்துறையினர் இரு தரப்பினரையும் அழைத்து சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். மனிதநேய ஜனநாயக மாநில கட்சியின் தலைவராக தமிமுன் அன்சாரி இருந்து வருகிறார். இந்நிலையில் தமிமுன் அன்சாரி மீது சமூக வலைதளங்களில் இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் தடா ரஹீம் என்பவர் அவதூறுகளை பரப்பி கட்சிக்கு அவப்பெயரை உண்டாக்குவதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் மனிதநேய ஜனநாயக கட்சியின் மாவட்ட செயலாளர் ராயல் ராஜா தலைமையில் திருப்பூர் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் மாநகர காவல் ஆணையர் ராஜேந்திரனை நேரில் சந்தித்து புகார் மனு அளித்தனர். மேலும் தடா ரஹீம் பதிவு செய்துள்ள பதிவுகளை நீக்க வேண்டும், அவப்பெயரை உண்டாக்கும் விதமாக பதிவு செய்தவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் புகார் மனு அளித்தனர். இந்த நிகழ்வில் மனிதநேய ஜனநாயக கட்சியின் நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த தேர்வாய் கண்டிகை சிப்காட் தொழிற்பேட்டையில் தனியாருக்கு சொந்தமான எத்தனால் தயாரிக்கும் தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இந்த தொழிற்சாலையில் மாலை 5 தொழிலாளர்கள் தண்ணீர் தொட்டியை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக விஷவாயு கசிந்து 5 பேருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது. உடனடியாக தொழிற்சாலை நிர்வாகம் அவர்களை மீட்டு மஞ்சங்கரணியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இதில் ஒடிஷாவை சேர்ந்த தனஞ்சய மாலிக் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த பாதிரிவேடு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே கருணாவூர் ஊராட்சி அரவத்தூர் கிராமத்தை சேர்ந்தவர் சத்தியமூர்த்தி. இவர் சொந்தமாக லாரி வைத்து ஓட்டி வருகிறார். இந்நிலையில் மன்னார்குடி அடுத்த தரிசுவெளி என்ற பகுதியில் சென்று கொண்டிருந்த போது அவரை வழிமறித்த லாரி ஷெட்டில் என்ன பிரச்சனை என கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதில் ஆத்திரமடைந்த இருவர் அரிவாள், வாள் உள்ளிட்ட பலத்த ஆயுதங்களால் சத்தியமூர்த்தியை சரமாரியாக வெட்டியதில் அவர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து நிகழ்விடத்துக்கு வந்த போலீசார் அவரது உடலை மீட்டு உடற்கூறாய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் திருவாரூர் அருகே பதுங்கியிருந்த கோரையாறு பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன், இளமாறன், அரவிந்த் மற்றும் கூத்தாநல்லூர் மரக்கடை பகுதியைச் சேர்ந்த பிரவீன், வினோத்குமார், லெனின், சூரிய பிரசாத் உள்ளிட்ட 7 பேரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் குற்ற சம்பவங்கள் நடைபெறுவதை தடுக்கவும் இதில் ஈடுபடும் குற்றவாளிகளை கண்காணிக்கவும் காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறை பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ள துவங்கியுள்ளது. இந்நிலையில் காஞ்சிபுரம் மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் ஜவஹர் காஞ்சிபுரம் மாவட்ட காவல் நிலையங்களில் பணிபுரியும் போலீசார் வாகனங்களில் சென்று கண்காணிப்பு பணிகளில் ஈடுபடுவதோடு மட்டுமல்லாமல் நாள்தோறும் பகுதி வாரியாக பிரித்து கைகளில் லத்தி ஏந்தியவாறு நடைப்பயணமாக சென்று ரோந்து பணியை மேற்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார். அதன்படி காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட விஷ்ணு காஞ்சி காவல் நிலையத்திற்குட்பட்ட பகுதிகளில் போலீஸ் இன்ஸ்பெக்டர் சங்கர சுப்பிரமணியன் தலைமையில் போலீசார் வீதி வீதியாக சென்று தீவிர நடைப்பயண ரோந்து பணியை துவக்கினர். கரூர் மாவட்டம் கடவூர் வட்டத்தில் உள்ள பூஞ்சோலை கிராமத்தில் 1974ஆம் ஆண்டு கட்டப்பட்டது சிறிய அணை. இந்த அணை செம்மலை மற்றும் கரூர் மாவட்டத்தின் ஒரு முக்கிய சுற்றுலா தலமாக விளங்குகிறது. இங்கு பூங்கா மற்றும் பொழுதுபோக்கு, படகு சவாரி நீண்ட இடைவெளிக்கு பின் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த சேவையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னையில் இருந்து காணொலி காட்சி மூலம் 2025ஆம் ஆண்டு தொடங்கி வைத்தார். இந்நிலையில் கோடை காலம் துவங்கியுள்ள நிலையில் 3 அடி வரை மட்டுமே அணையில் தண்ணீர் தேங்கி இருப்பதால் அங்கு படகு சவாரி செய்ய முடியவில்லை என கூறப்படுகிறது. இதனால் சுற்றுலா பயணிகள் கடும் சிரமத்துக்கு ஆளாகியுள்ளனர்.
திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு லைட் ஹவுஸ் குப்பத்தில் வசிக்கும் ராஜ்கமல் குடும்பத்தினர் தொடர்ந்து 250 குடும்பங்கள் வசித்து வரும் அப்பகுதி மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துவதாகவும் அடிக்கடி காவல் நிலையத்தில் புகார் அளிப்பதாகவும் பொன்னேரி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த திருப்பாலைவனம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் கடலூர் தெற்கு மாவட்ட பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. மாநில பொதுச் செயலாளர் முஜிபுர் ரஹ்மான் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநில செயலாளர்கள் தரமணி யாசிர், சேட் முகமது, மாவட்ட தலைவர் முகமது பகத், மாவட்ட செயலாளர் ஜஃபருல்லா, மாவட்ட பொருளாளர் அப்துல் அகமத், மாவட்ட துணைத் தலைவர் மஹபூப், மாவட்ட துணை செயலாளர் மைதீன் உள்பட அனைத்து கிளை நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் மாநில பொதுச் செயலாளர் முஜிபுர் ரஹ்மான், தமிழகத்தில் மே 4ஆம் தேதிக்கு பிறகு எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் எங்களது 20 ஆண்டு கால கோரிக்கையான இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீட்டை 3.5 விழுக்காட்டிலிருந்து 7ஆக உயர்த்தி வழங்க வேண்டும். புதுச்சேரியில் வக்ஃப் வாரியத்தில் உறுப்பினர்கள் உள்ள பாஜகவை சேர்ந்த நபரை நீக்க வேண்டும் என தெரிவித்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியை சேர்ந்த முருகன் உடுமலையில் உள்ள பேக்கரி ஒன்றில் மாஸ்டராக பணியாற்றி வந்தார். கடந்த 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்க சொந்த ஊர் சென்ற அவர் மீண்டும் பணிக்கு திரும்பி வந்துள்ளார். அப்போது பழனி பேருந்து நிலையத்தில் உள்ள மதுக்கடையில் மது வாங்கிக் கொண்டு முருகன் மற்றும் பாலசமுத்திரத்தை சேர்ந்த அவரது நண்பர்கள் 3 பேரும் வரட்டாற்று பாலத்தின் அருகே அமர்ந்து மது அருந்தியுள்ளனர். அப்போது அவர்களுக்குள் ஏற்பட்ட திடீர் வாக்குவாதம் முற்றியதில் ஆத்திரமடைந்த மூவரும் முருகனை கட்டையால் கொடூரமாக தாக்கிவிட்டு தப்பி ஓடியுள்ளனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் பாலசமுத்திரம் கோட்டையை சேர்ந்த மணிகண்டன், ராகராஜ் மற்றும் சங்கிலிதுரை ஆகிய மூவரையும் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் ஆனையடி பகுதியில் இயங்கி வரும் ரெட் டிராகன் கராத்தே பயிற்சி பள்ளியை சேர்ந்த 29 கராத்தே மாணவர்கள் ஒன்றிணைந்து டிஜிட்டல் உலகில் இளம் தலைமுறையினர் தங்களது நேரத்தை செலவழித்து வரும் நிலையில் அவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக தற்காப்பு கலையான நிஜாக் பிரிவில் உள்ள 15 சிலபஸ் கட்டாக்களையும் இடைவிடாது அரங்கேற்றினர். மேலும் சோர்வின்றி தொடர்ச்சியாக 2 மணி நேரம் நிஞ்சாக் சுழற்றி அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தினர். மாணவர்களின் இந்த அசாத்திய திறமையையும் சமூக அக்கறையையும் பாராட்டி சோழன் புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்டு நிறுவனம் இதனை சாதனையாக அங்கீகரித்தது. சாதனை படைத்த மாணவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களும் பதக்கங்களும் வழங்கி கௌரவித்தது. ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வெடிகுண்டு வைத்திருப்பதாகவும் அது இன்று மாலைக்குள் வெடிக்கும் என்றும் இமெயில் மூலம் மிரட்டல் வந்துள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த ஊழியர்கள் இதுகுறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். பின்னர் நிகழ்விடத்துக்கு வந்த ஈரோடு தெற்கு காவல் நிலைய போலீசார் மற்றும் மோப்பநாய் மெட்டல் டிடெக்டர் உதவியுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சோதனை மேற்கொண்டனர். இதனையடுத்து அது புரளி என்பது தெரியவந்தது. பின்னர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை திருவொற்றியூர் பகுதியை சேர்ந்தவர் ரமேஷ். இவர் கடந்த 2021ஆம் ஆண்டு தனது வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த 7, 9, 15 வயதுள்ள சிறுமிகளிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளார். இதுகுறித்து சிறுமியின் பெற்றோர்கள் திருவொற்றியூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து ரமேஷை கைது செய்து திருவள்ளூர் போக்சோ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தொடர்ந்து இந்த வழக்கு திருவள்ளூர் மாவட்ட போக்சோ நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் 3 சிறுமிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட ரமேஷுக்கு 9 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதி தீர்ப்பளித்தார்.